ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தென்திசை அலைகள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வீடியோவில் இன்றைக்கி மண்பாண்ட தொழில், அதாவது பழைய காலத்தில் எல்லாருமே மண்பாண்டம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா போக போக தான் அவங்களுக்கு அலுமினியம், பித்தளை இந்த மாதிரி வேறு எல்லாமே வந்துடுச்சுது. இப்போ இந்த மண்பாண்ட தொழில் எப்படி இருக்குது, எந்த அளவில் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது, இந்த மண்பாண்ட தொழில் நல்லபடியாக நடக்குதா, இந்த மண்பாண்ட தொழில் எவ்வளோ கஷ்டமான தொழிலாக இருக்குது, இந்த மண்பாண்டம் செஞ்சு அவங்க சேல் பண்ணுறதுனால அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குது, அதை வச்சு அவங்க குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்குதா அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். நம்ம இப்போ இருக்கிறது காரக்குறிச்சி மண்பாண்ட கூட்டுறவு சங்கம், அந்த சங்கத்தோட பில்டிங்கில் தான் இருக்கிறோம். இந்த மண்பாண்ட கூட்டுறவு சொசைட்டியில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் உறுப்பினராக இருக்காங்க, அவங்க செய்கிற இந்த மண்பாண்டங்களெல்லாம் எங்கெல்லாம் சேல் பண்ணுறாங்க, இவங்களாவே சேல் பண்ணிக்கிறாங்களா இல்லை வேறு வாங்கிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். இந்த காரக்குறிச்சி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாவதை பக்கத்தில், சேரன்மாவதையிலேருந்து அம்பாசமுத்திரம் போகிற ரோட்டில் இருக்குது காரக்குறிச்சி. இங்கே பிரதான தொழிலை மண்பாண்டம் செய்கிறது தான். நிறைய பேர் இந்த தொழிலில் இருக்கிறாங்க. இது தலைமுறையாக இந்த தொழில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அவங்களோட அப்பா எல்லாருமே இந்த தொழிலில் தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ கூட அவங்க படிச்சுட்டு வெளியில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த தொழிலை நம்ம விட்டுடக்கூடாது, குலத்தொழிலை நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சொசைட்டியில் நிறைய பேர் உறுப்பினராக இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்குமே இங்கே தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன ரூம் மாதிரி, அதிலே அவங்க மண்பாண்டம் செஞ்சுக்கணும், அதை மொத்தமாக அவங்க சூடு பண்ணி எடுத்து அதை சேல் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிறாங்க. இங்கே செய்கிற மண்பாண்டம் நல்ல தன்மையாக இருக்குது. அதாவது எப்படின்னாக்கா, இங்கே உள்ள மண் எல்லாமே இவங்க எடுத்து செய்கிற இந்த மண் எல்லாமே மலையடி வாரத்துலேருந்து எடுக்கிறாங்க. அந்த மண்ணில் எல்லாமே அந்த மண்ணில் அவ்வளவு மருத்துவத்தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வேலை பார்க்குறவங்ககிட்ட நம்ம பேசணும் அப்படின்னாக்கா, அவங்க சொல்கிறது என்னென்னா, நம்ம குலத்தொழில் இதை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு படிச்சுட்டு வெளியில் வேலைக்கு போயிட்டு கூட இங்கே பார்ட் டைமாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது போக நல்லபடியாக படிச்சுட்டு வெளியில் வேலைக்கு பார்த்துட்டு அப்புறமா அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இங்கே வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த கொரோனா காலத்தில் கூட உங்களுக்கு அவங்க எவ்வளோ தான் கம்பெனிஸில் வேலை பார்த்துருந்தா கூட அந்த வேலைகள் சரியில்லை அப்படின்னாக்கி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, சொந்த தொழில், நாம் இந்த தொழிலை நல்லபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லது, அவங்களோட தொழில் சிறக்க வாழ்த்துவோம். இப்போ இந்த மண்பாண்ட தொழில் பற்றி காரக்குறிச்சி கூட்டுறவு சங்க தலைவர் அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்போம். சார் வணக்கம். இப்போ இந்த காரக்குறிச்சி கூட்டுறவு சங்கம் இது ஆரம்பித்து எத்தனை வருஷமாச்சுது? இந்த சங்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது 1955 ஆரம்பித்த சொசைட்டி. அதாவது 1955 ஆரம்பித்து நல்லா பிரபலமாக, அதாவது தமிழ்நாடு அளவில் நம்ம ஃபேமஸாக உள்ள சொசைட்டி. அதாவது காரக்குறிச்சி மண்பாண்டம்னா கொஞ்சம் ஃபேமஸ். பத்தம்பட பாய் இவ்வளோ இதை மாதிரி இது காரக்குறிச்சி மண்பாண்டம் இதுக்கு தனி இது. அதாவது காரக்குறிச்சியில் மண்பாண்டத்துக்கு இங்கே மண் சரியாக நல்ல மண் கிடைக்கும் நமக்கு. நம்ம இந்த ஏரியாவில் நல்ல மண் இரும்பு சத்து உள்ள மண். அதாவது அதாவது மலைகளில் இருந்து அப்படியே கரைந்து உள்ள மண் குளத்து மலை அடிவாரத்தில் தான் குளங்கள்லாம் இருக்குது. அந்த குளத்துல இருந்தால் மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 10-12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் உள்ள குளத்துலேருந்து மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மண்ணுக்கு நல்லா எல்லா மண்பாண்டங்கள் உற்பத்தி செய்யலாம். இந்த மண்பாண்டங்கள் உற்பத்தி செய்து இந்த மண்பாண்டங்களில் இப்போ நம்ம யூஸ் பண்ணோம்னா நோய்கள் வராது. நோய் தடுப்பு சக்தி இதுக்கு இந்த மண்ணுக்கு உண்டு. ஆமாம் இருக்குது. அதனால் இப்போ எல்லாமே எல்லா ஐட்டங்களும் இங்கே வந்துட்டு சொசைட்டியில் மண்பாண்ட கூட்டுறவு சங்கத்தில் பூந்தொட்டி, இந்த ஃப்ரிட்ஜி, அப்புறம் வாட்டர் கேனு, வாட்டர் ஜக்கு,
கிச்சன் ஐட்டங்கள், இந்த குழம்பு வைக்கிற சட்டி, கறி வைக்கிற சட்டி, பானைகள், டீ கிளாஸு எல்லாமே இங்கே தயார் பண்ண. பழைய காலத்தில் வந்து மண்பாண்டங்கள் வந்து நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த காலத்தில், அதாவது இப்போ வந்து பிளாஸ்டிக், அலுமினியம் இந்த மாதிரி தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு மண்பாண்ட தொழில் வந்து எப்படி போயிட்டுருக்கு? இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்லணும். இந்த ஒரு கொரோனாவுக்கு அப்புறம் நல்ல மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் முன்னோடின்னு சொன்னால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நான் பெருமையாக நான் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் வந்து இந்த எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணார். அதாவது இந்த யூடியூப்லலாம் போட வைக்கிறதுக்கு விளம்பரம் பண்ணதுக்கு அவர் ஒத்துழைப்பு நல்லா கொடுத்தாரு. அதாவது நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் சில்பா மேடம், அதாவது சில்பா பிரபாகரன் சதீஷ் இருக்காங்களா, அவங்க இருக்கிற நேரத்தில் ஒரு பயிற்சி கலெக்டர் ஒருத்தர் வந்து சிவகுரு பிரபாகரன் சொல்லி ஒரு கலெக்டர் இருந்தார். அவர் வந்து இங்கே வந்து கூனியூருக்கு ட்ரைனிங் போட்டிருந்தாங்க. அப்போ என்னை வந்து செஞ்சு சொசைட்டிலாம் சுற்றி பார்த்தாங்க. சுற்றி பார்த்து சொசைட்டியோடைய வளர்ச்சிக்கு என்னென்ன பாடுபடணுங்கிறத ஐடியாலாம் கொடுத்து இந்த யூடியூப்லலாம் நிறைய யூடியூப்லாம் கொண்டு வர சொல்லி, சேனல்லாம் வர சொல்லி விளம்பரப்படுத்தினார். எங்களுக்கு 2 மிஷின் வேறு, மண்ணாக இருக்கக்கூடிய மிஷின் 2 மிஷின் வந்து ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாரு. அந்த அம்மா மேடம் வந்து தான், சில்பா சதீஷ் மேடம், கலெக்டர் மேடம் வந்து தான் திறந்தாங்க, அந்த மிஷினை ஓப்பன் பண்ணாங்க. இப்போ நல்லாவே ஒரு மார்க்கெட்டு பயங்கரமாக இருக்குது. எங்களுக்கு டிமாண்டாக இருக்குது, செஞ்சு கொடுக்க முடியாத அளவில் இருக்குது. ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த மண்பாண்டத்தை கூட்டுறவு சங்கத்தில் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதாவது ஒரு 40-60 குடும்பம் தான் வேலை பார்க்கு. 113 மெம்பரு, கிட்டத்தட்ட இப்போ ஒரு 50 மெம்பர் 60 தான் ஒர்க்கிங் நடக்கு. இப்போ வெளிய சொசைட்டில பிரைவேட்டா பண்றாங்கல்ல, ஆமாம், இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறதா இல்லைன்னா அவங்க இல்லை, அவங்களும் தனியாக கொடுத்துருவாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் கொடுத்துருவாங்க. வியாபாரங்கள் வந்து தனித்தனி வியாபாரிகள் நிறைய வராங்க, அதனால் வியாபாரிகள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆமாம். பட் அதுக்கும் அதாவது கம்பெனி கணக்காகவே 2 பேர் வச்சுருக்காங்க, 2-3 பேர் வச்சுருக்காங்க. இதே மாதிரி சொசைட்டி மாதிரியே அவங்களும் ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்தாங்க. 10 பேரை 15 பேரை 20 பேரை அவங்க தந்தாக்களை வச்சு வேலை செய்தாங்க. அவங்க வந்து பெரும்பாலும் இந்த கிச்சன் ஐட்டங்கள், இந்த மாடல் ஐட்டங்கள்லாம் போட மாட்டாங்க. அவங்க வந்து பெரும்பாலும் பூந்தொட்டிகள் மட்டும்தான் போட்டுட்ருக்காங்க. ஆமாம், பூந்தொட்டி மட்டும்தான் அவங்கள்ட்ட உண்டு. எங்கள்கிட்ட வந்து மண்பாண்ட கூட்டுறவு சங்கத்தில் வந்து எல்லாமே பொருள் இருக்குது. ஆமாம், மண் சட்டி ஐட்டங்கள், அதாவது கிச்சன் ஐட்டங்கள், வாட்டர் ஜக்கு, வாட்டர் கேனு, இந்த பிரிட்ஜி, இப்படி எல்லா ஐட்டங்களுமே போடுவாங்க. என்னென்ன ஒரு படம் கொண்டு வந்து காமிச்சு இப்படி போட்டு தாங்கன்னாலும் போட்டு கொடுத்துரும். ஆமாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, நல்லா அதுக்கு திறமையாக உள்ள இல்லை ஃபீஸ் ரேட்டு தான். ஆமாம். எங்களுக்கு சொசைட்டிக்குள்ளே கமிஷன் இடம் கொடுப்போம், வாடகை இடத்துக்கு கொடுக்கறதுனால அங்குள்ள 10% கமிஷன். ஆமாம், சொசைட்டி கமிஷன். ஆமாம், நாங்கள் மெயின்டைன் அதை வச்சு அந்த 10% வச்சு நாங்கள் கிளர்க்கு சம்பளம், இபி சார்ஜ் எல்லாமே நாங்கள் தான் பண்ணிக்கணும். மெயின்டெனன்ஸ் பூரா நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஆமாம், ஆமாம், அவங்களே பண்ணிக்கணும். டேமேஜ் எல்லாமே அவங்க பொறுப்பு தான், அவங்களுடைய பொறுப்பு தான். அப்புறம் நிறைய பேர் மண்பானத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நிறைய பேர் அந்த மண்பானத்தில் சமையல் பண்ணுறது, ஹோட்டலுக்கு கேட்காங்க. ஹோட்டலுக்கு மண் பாத்திரங்களில் தான் அது பண்ணணும்னு கேட்காங்க. இயற்கைக்குள்ளே வரணும், எல்லாருமே மாறிட்டாங்க. ஆமாம், கொரோனா வந்ததுனாலையும் 2வது இப்போ ரொம்ப கொரோனா வந்ததுன்னா ரொம்ப மாறிட்டாங்க. ஆனால் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அது இப்போ வந்து உங்களை மாதிரி யூடியூப்லலாம் போட்டு அந்த கலெக்டர் ஐயா எல்லாம் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப விளம்பரமாக கிடச்சி இப்போ ரொம்ப வெளி உலகத்துக்கு எந்த இடத்துல இருக்குது. இப்போ எங்கெல்லாமோ இருந்து ஃபோன் பண்ணி எனக்கு நைட்லலாம் 10 மணி 9 மணிக்கெல்லாம் ஃபோன் வரும். அவங்க வந்து வீட்டு யூஸுக்கு வந்து கேட்பாங்க. வீட்டு யூஸுக்கு கேட்கல வந்து அம்மாங்க வாங்க, வீட்டு யூஸுக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கொரியரில் அனுப்ப முடியாது, மண் பாத்திரம் டேமேஜ் ஆகிடும், நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்தால் எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. வாங்க வந்து நேரடியாக எடுத்துக்கிடுங்க அப்படின்றோம். வியாபாரிகள் வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வியாபார பிஸ்னஸ்காரங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்க, நேரில் வந்து பார்த்து
ஆர்டர் கொடுத்துட்டு போங்க, போட்டு தருவாங்க, செஞ்சு தருவோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு காரக்குறிச்சி வந்து ரொம்ப ஃபேமஸான சொசைட்டியாக இருக்குது. ஆமாம். இதேமாரி வந்து உங்களுக்கு வேறு எந்த ஊர்லலாம் அந்த மாதிரி சொசைட்டி இருக்குது? கூட்டுறவு சொசைட்டி நிறைய இருக்குது. அதாவது இளஞ்சியில் இருக்குது, தேன்பத்தையில் இருக்குது, ஆழ்வார்குறிச்சியில் இருக்குது, கட்டளை குடியிருப்பில் இருக்குது, எல்லாம் மண்பாண்டங்கள் சொசைட்டியில் இருக்குது. குறிச்சி, திருநெல்வேலியில் வந்து குறிச்சி, மேலப்பாளையம் குறிச்சி இருக்குல்ல, அதில் ஒரு சொசைட்டி இருக்குது, கூட்டுறவு சொசைட்டி இருக்குது. அங்கே இதுக்கு அடுத்தால அது அங்கே பண்ணலாம். அங்கே வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு 2 பேர் தனியாப்பட்ட முறையில் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டே பண்ணுவாங்க. அது அங்கே குறிச்சியில் வந்து எப்படின்னு கேட்டாங்கன்னா மிஷினரி வேலை நடக்கும். இங்கே எங்கள்கிட்ட மிஷினரி வேலை கிடையாது, எல்லாமே கைநெல் செய்யக்கூடியது. கைநெல்லாம் மிஷினரி வேலை வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதனால் இங்கே அந்த அளவுக்கு இப்போ நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் கலெக்டர் சார் வந்துருந்தாங்க, பார்த்துருக்காங்க. அது எதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க, நமக்கு பண்ணுவாங்க. கவர்மெண்ட் எதாவது அழகு சாதனை இல்லை, வீட்டு யூஸுக்கு இந்த பிரியாணி சட்டின்னு என்ன இருக்குது பாருங்கள், இந்த பிரியாணி சட்டிலாம் போகும். அண்ணா இருக்கு பாருங்கள் ஜெக்குக்கிட்ட, அதெல்லாம் நிறையா போகும். நம்ம எக்ஸ்போர்ட் போதும். இல்லை, சிம்பிளாக ஹோட்டலில் வந்து அவங்க வச்சு, அதாவது பிரியாணி இதில் வச்சாச்சுன்னா அந்த எண்ணெய் சத்து இருக்குல்ல, ஆயிலை எடுத்துரும். இதுக்கு எடுக்கக்கூடிய சக்தி உண்டு இந்த மண்ணுக்கு. தயார் பண்ணி இதில் வச்சுருந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் கழித்து அதில் எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால் அதில் நல்லா உடம்புக்கு நல்லா. ஆமாம். அந்த காலத்தில் வந்து சக்கரம். ஆமாம், இப்போ மிஷின் இப்போ வந்து சக்கரம் பண்ணுறாங்களா? ஆமாம், கரண்ட் இல்லைன்னா அதில் பண்ணிடுவோம். நான் இப்போ ஒரு 3-4 தடவை இருக்கேன் தொடர்ந்து. இப்போ நம்ம இந்த சொசைட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா பில்டிங் எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்தமாரி தான் உங்களுக்கு எல்லா சொசைட்டிலையுமே கட்டியிருக்கிறாங்களா, இல்லை இங்கே மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்களா? அதாவது வந்து இந்த பில்டிங் பூரா இடிஞ்சு கிடக்கு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லா பில்டிங்கும் இடிஞ்சு தான் இருந்துச்சு. அதாவது தமிழக முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து 110 விதியில் மாவட்டத்துக்கு மண்பாண்டம் ஒரு பில்டிங் கொடுப்போம்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு 68 லட்சம் ரூபாயில் உணர்வுமாயிப்பு. அதாவது வந்து பழைய கட்டடங்கள் எல்லாம் இது பண்ணிவிட்டு அது நல்லா புதுசாக பண்ணி இது கொடுத்தது தான் அந்த எடப்பாடி தான் திறந்தார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி தான் அவர் இருக்கிறார். அம்மா பீரியடில் அதை கொனசு ஆர்டர் சிஸ்டம் கொடுத்தாங்க. அவர் எடப்பாடி தான் அவர் தான் திறந்தார். அதாவது இது வந்து டூரிசம் டெவலப்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க. அதில் வந்து எம்எல்ஏ ஃபண்டு. ஆமாம், எம்எல்ஏ ஃபண்டு வந்து மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏவாக இருந்தார். அவருடைய ஃபண்டு கொஞ்சம் இது கிட்டத்தட்ட ஒரு இந்த பில்டிங் மட்டும் 5 லட்ச ரூபா. மொத்தம் 9 லட்ச ரூபா. இந்த காம்பவுண்டு சுவர் ஒரு சுல்லா எல்லாம் கொடுத்தாங்க. இது வந்து ராமசுப்பு எம்பி வந்து இந்த இங்கே ஒரு பில்டிங் இருக்குது 2 லட்ச ரூபா. இந்த ஒரு ரூம் இருக்குது, அதை கொடுத்தாரு. அதனாலாம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ணது. இது வந்து அதுக்கு நான் வரதுக்கு முன்னாடியே பண்ணியாச்சு. நான் வந்ததுக்கப்புறம் இது பண்ணிச்சு. அதுக்கு நான் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பில்டிங்கும் வேலை, அந்த 68 லட்ச ரூபா பில்டிங் வேலை நடந்தது. இது பாருங்கள், மண்பாண்டத்துலேயே வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா, உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் காய்கறி, தண்ணி வைக்கிறீங்க, மெடிசன் வைக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அதேமாரி எல்லாமே இதுலேயும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சைடில் இருக்குல்ல, அதுலேயே தண்ணி விடணும். ஆமாம், அதுலேயே தண்ணி விட்டு உள்ளே ஒரு பாத்திரம் இருக்குல்ல, அது உள்ள காய்கறி வச்சுக்கணும். இது வந்து செட்டாகவே இல்லை சொல்லுவேன். ஒரு மாடல் தான் வச்சு அண்ணன் இருக்குது, வெளியே இருக்குது. அப்புறம் டேப் ஃபிட் பண்ணால் தண்ணி வெளியே குடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அண்ணன் ஓட்ட போட்டுருக்கலாம். இதில் இது மாதிரி ஓட்ட போட்டால் அதில் தண்ணி எடுத்துக்கலாம். ஆமாம், 2 டம்ளர் தண்ணி எடுத்து குடித்தோம்னா 2 டம்ளர் தண்ணி விட்டுறணும். இப்போ எத்தனை டம்ளர் தண்ணி எடுக்கணுமோ அத்தனை டம்ளர் தண்ணி விட்டுட்டோம். 2 நாளைக்கு ஒருக்க இது வந்து 900 ரூபா 1000 ரூபா சொல்லுவாங்க. ஆமாம், இது வந்து 2 நாளைக்கு ஒருக்க தண்ணி மாற்றணும். இது வந்து 2 நாளைக்கு ஒருக்க தண்ணி மாற்றணும். இது வந்து 2 நாளைக்கு ஒருக்க தண்ணி விட்டுறணும். அது 2 நாளைக்கு 2 நாளைக்கு தண்ணி எடுக்கணும். 2 நாளைக்கு 2 நாளைக்கு தண்ணி விட்டுறணும். அது 2 நாளைக்கு 2 நாளைக்கு தண்ணி எடுக்கணும்.
இன்றைக்கி தண்ணி ஊற்றி நாளைக்கு ஊற்றி நாளை கழிச்சு தண்ணி மாற்றிடணும். அந்த தண்ணி வெளியே எடுத்துகிட்டு அடுத்தது வேறு தண்ணி அந்த டேப்லேயும் வெளியே எடுத்துடலாம். அந்த இதாக இருக்காது, கூலிங் இருக்காது, கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டு போகாது, வாடாது, இது பண்ணாது. பழங்கள் வச்சுக்கலாம், மெடிசனோடு வச்சுக்கலாம், மெடிசனோடு வைக்கலாம். எங்கள் அப்பாலாம் இதெல்லாம் இது போட்டதெல்லாம் எங்கள் அப்பாலாம் ஸ்பெஷலிஸ்ட்டு. எங்கள் அப்பா வந்து தொழிலில் ரொம்ப பயங்கரமாக உள்ள நல்ல இதாக உள்ள ஆள். எனக்கு அந்த அளவில் தொழில் கிடையாது. அவர் 100ல் ஒரு 2% தான் இருக்கும் நமக்கு அவர் படிச்சிருக்க தொழில். அவர் வந்து ட்ரைனிங்லாம் வெளியே இதை மாதிரி காலேஜ் மாதிரி இருந்திருக்கு அந்த நேரங்களில். மண்பாண்டம் இருக்குது. நடுவநல்லூர்னு கேரளாவில் இருந்திருக்கு. நடுவநல்லூர்னு சொல்லி கேரளாவில் அங்கே இருந்திருக்கு. அப்புறம் நம்ம சென்னையில் வந்து திருவள்ளூர் இருக்குல்ல, திருவள்ளூர் அதில் செவ்வாய்ப்பேட்டைன்னு இருக்குது, அங்கே இருந்திருக்கு. அதெல்லாம் இப்போ எல்லாம் இதாகி போச்சு. இதுக்கெல்லாம் இப்போ திருப்பி கவர்மெண்டில் வந்து இதுக்கு பயிற்சி கொடுக்கணும். இப்போ இங்கெல்லாம் இந்த முன்னாடி ட்ரைஸும் பயிற்சிலாம் இருந்தது, அதெல்லாம் 2 மாதம் 3 மாதம் அது சரியாவில் ஆட்களை போட்டு நடத்தாமல் வைக்காமல் ஆகிட்டாங்க. ட்ரைனிங்லாம் சரி. ஆமாம், அங்கே ட்ரைனிங்லாம் நடந்துச்சு முன்னாடி. நான் வரதுக்கு முன்னாடி வீட்டில் நடந்தது. நான் வந்ததுக்கப்புறம் இந்த திறன் மேம்பாட்டிலேருந்து அந்த பொம்மைகள் டெரகோட்டாவுக்கு கொடுத்தாங்க, அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் எங்கன்னா பக்கத்தில் நீங்கள் இப்போ சொல்லுங்கள். ஆமாம், அதில் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஒரே ஆள் 2 ஆள் பண்ணுவாங்க, 3 பேர் பண்ணுவாங்க. அது நீங்கள் அதை போய் படுத்துக்கலாம் போனால். அவங்க வந்து இப்போ அவங்க அப்பா செஞ்சு இப்போ இப்படி செய்வாங்கல்ல, அந்த மாதிரி காலங்காலமாக பண்ணுவாங்க. ஆமாம், நானும் காலங்காலமாக பண்ண முடியாது. இல்லைன்னா புதுசாக வந்து இல்லை புதுசாக இல்லை, எல்லாருமே காலங்காலம். நான்லாம் எங்கள் அப்பாலாம் பரம்பரை தொழில். இந்த கரண்ட் வீலெல்லாம் அந்த மோட்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போல்லாம் மோட்டர் கிடையாது. நான் படிச்சுட்ருக்கேன், நான் 6ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன். ஏன்னா கஷ்டம். அப்போ வந்து தெருவில் திரிக்கணும் பார்த்தீங்களா, வீட்டில் ஆள் நேரம் வந்து அப்போ கரண்ட் தெருவில் கிடையாது. ரொம்ப ஸ்பீடாக பண்ண முடியும். ஆமாம், உற்பத்தி பண்ணலாம்ல. இப்போ 2 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆள் செய்தோம். அது வந்து ஒருத்தர் வீல் சுத்தணும், ஒரு ஆள் செய்யணும். இப்போ வந்து சிங்கிளாமா ஒரு செகண்ட்லேயே டக்கு டக்குன்னு பண்ணிடுறோம். நீங்கள் வேணால் எனக்கு ஒரு மணி நேரம் கூட ஆகலை. அந்த 15 தொட்டி இருக்குது கரெக்டாக 1 மணி நேரம் கூட ஆகலை. ஆமாம், முடிஞ்சுது. இன்னும் அடுத்த தடவை அப்படியே கொஞ்சம் நான் இன்றைக்கி கொஞ்சம் சில வெளி வேலையாக இருக்கலாம், நான் கம்மியாக தான் வேலை பார்ப்பேன். சொல்லுங்கள், நீங்களும் உள்ளே வரதுனால நீங்களும் ஒரு நாள் எப்படி டெய்லி அந்த உட்காந்து கொஞ்சமாக வேலை பார்த்துருவோம். பார்த்தா தான் நமக்கு சாப்பிட இதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு வந்து இது வந்து கௌரவ பதவி. இதில் ஆமாம், கௌரவ பதவி தான். இதில் நான் தொழில் மட்டும்தான் பண்ணுறேன். எனக்கு 2 பையங்க இருக்காங்க. ஒருத்தன் சென்னையில் போர்டில் ஒர்க் பண்ணுவான், ஃபோர்டு கார் இருக்குல்ல, அதில் ஒர்க் பண்ணுவான். ஒருத்தன் என்னமோ தொழில் பார்க்கான். ஆமாம், இங்கே தான் பக்கத்தில். கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி சங்க தலைவர் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. மண்பாண்ட தொழில் நல்லது. மண்பாண்டம் எல்லாருமே மண்பாண்டத்தில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா மண்பாண்டத்தில் யூஸ் பண்ணுற சமையல் வந்து அவ்வளோ ருசியாகவும் இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தாகவும் இருக்கும். அதில் வந்து உடம்புக்கு தேவையான எல்லா சக்தி, அதாவது மண் சக்தி எல்லாமே கிடைக்கிது. மண்பாண்டத்தில் வந்து நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றதுனால நமக்கு எந்த விதமான நோயுமே வராது. அலுமினிய பாத்திரத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால எல்லா விதமான நோயுமே வருது. மண்பாண்டம் அப்படி இல்லை. அவங்க சொன்ன மாதிரி நலிவடைஞ்சிருந்த தொழில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் மேலே வந்திருக்குது. மக்கள் வந்து விரும்பி வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி எல்லா மக்களுமே நல்லபடியாக விரும்பி வாங்கட்டும், அவங்களுக்கும் தொழில் நல்லபடியாக நடக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.